கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு நம்மோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் பரிசுத்த பிதாவே, நீங்க கூட பேசுங்க. பாமுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, கேட்டதான கர்த்தருடைய வார்த்தை யோவான் ஐயா எழுதினதான. நமக்கு தெரியும் யோவான் ஐயாவை குறித்து. அவர் இயேசு கிறிஸ்துவுடைய மிகுந்த ஒரு அன்பின் சீடன் என்று சொல்லக்கூடியதான அன்பின் சீடனாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தார் என்றெல்லாம் சொல்லி யோவான் ஐயாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த யோவான் ஐயாவுக்குள்ள, யோவான் சீடருக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இருந்தது, ஆண்டுடைய வருகை குறித்த தரிசனம். பாருங்க, பேதுரு ஐயா கூட அதை ஆண்டோட வருகை குறித்து பேசியிருந்தாலும் பாருங்க, அதை தாண்டி இவருக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம், ஆண்டோட வருகை குறித்த ஒரு ஏக்கம் அதிகமா இருந்தது நம்ம பார்க்கிறோம். எப்படி அதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பாருங்க, இப்பவே அவருக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் என்னன்னா, நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர் என்ன செய்திருக்கிறார், இந்த யோவான்ல அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், ஒரு தரிசனம் இருந்ததுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான் ஐயாவுக்கு பத்மதீவுல கொண்டு போயிட்டவா, நீ பூமியில இருக்கும்போது என்னுடைய 2ஆம் வருகை குறித்து ஏங்குனாய் அல்லவா. அந்த 4 பேர் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல இருக்கும்போது அவர்கள் தனித்து வந்து பல கூட்டத்தில் ஆண்டவர் பேசினார் 2வது வருகை குறித்து. ஆனால் இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஏக்கம் அதிகமாக யோவான் ஐயாவுக்குள்ள இருந்தபடினால தான் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில உட்கார்ந்து இருக்கும்போது போய் கேட்கிறார், ரகசியங்களை கேட்கிறார் என்று சொல்லி நம்ம மத்தேயு 24 நம்ம பார்க்க முடிகிறது. மார்க்கு 13, லூக்கா 23 21 நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அவருக்குள்ள, இந்த யோவான் ஐயாவுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை மறுபடியும் வந்து நம்மை அழைத்து சென்று அவரோடு கூட நாம் நித்தியமாய் வாழப்போகிறோம் என்கிற ஒரு பெரிய தரிசனம் இருந்ததுனால தான் ஆண்டவராகிய தேவன் அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுத்து நமக்கு வெளிப்படுத்தின விசேஷமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் படித்த வார்த்தையின்படி, படித்த அதிகாரத்துல அதைத்தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. அப்படி என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது, அவர் வாழும்போது இந்த உலகத்திலே வந்தது எதற்காக, உங்களை என்னை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி உங்களுக்கும் எனக்கும் என்று சொல்லி வைத்திருக்கிற அந்த நித்தியமான வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தும்படிக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த உலகத்துல நீங்க வாழும்போது உங்களுக்கு ஒரு ஸ்தலம் வேண்டும். நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம், வேலை செய்யறோம், பணத்தை சேமிச்சு பேங்க்ல போய் லோன் எடுக்கிறோம், இல்லைன்னா பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு என்ன பண்றோம், ஒரு ஸ்தலத்தை வாங்குறோம். ஏன் ஸ்தலத்தை வாங்குறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அது லேண்டை கட்டி, அப்புறம் லேண்டை வாங்கி அதுல வீடு கட்டி நம்முடைய தலைமுறை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா பெற்றோரும் விரும்புறாங்க. அநேகர் அதை செய்யறாங்க. அதுக்காக இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் நாங்கள் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிற அநேகர் என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சரியான சாப்பாடு சாப்பிடாம கஷ்டப்பட்டு பணத்தை சேமிச்சு வச்சு என்ன செய்யறாங்க, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி வீடு கட்டுறாங்க, ஒரு ஸ்தலத்தை வாங்குறாங்க, வீடை கட்டுறாங்க. அப்புறம் கடைசியில் அந்த வீடு லோனில் போனதும் பார்த்துருக்குறோம். அந்த லோனை கட்ட முடியாம வீடை விற்றவங்களையும் பார்த்துருக்குறோம். அவ்வளோ கஷ்டப்படுறவங்களையும் பார்த்துருக்குறோம். வீட்டில் பட்டினி இருப்பாங்க. வீடு கட்டுவதற்காக, ஸ்தலம் வாங்குவதற்காக தங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்தவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்று சொன்னால், இந்த உலகத்துல எப்படியாவது ஒரு ஸ்தலம் வாங்க வேண்டும், உலகத்துல எனக்கு ஒரு ஸ்தலத்தை, எனக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் போட்டி போட்டு வாழ்கிற காலம்தான் இந்த உலகத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ போறோம், 70 இல்லைன்னா 80, இத்தனை இல்லைன்னா அதை மிஞ்சி போனா 100 வருஷம். 100 வருஷத்துக்கு மேலெல்லாம் வாழ்றது ரொம்ப ரேரு தான். ஒரு 1000ல் ஒருவேளை வாழலாம். அப்படி என்று சொன்னால், இந்த 100 வருடம் வாழ்வதற்காக உலகத்துல போட்டி போட்டு ஸ்தலத்தை வாங்கி நம்ம பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்காக வீட்டு குத்து பண்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க இல்லையா. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. உங்களுக்காக ஒரு ஸ்தலம் இருக்கு, எனக்காக ஒரு ஸ்தலம் இருக்குது. எங்க தெரியுமா,
அதுதான் நித்தியமான ஒரு ஸ்தலம். அதுதான் நிரந்தரமாக உங்க ஆத்துமா நித்தியமாய் வாழ போகிற ஒரு ஸ்தலம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதுதான் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்தலத்துல உங்களை என்னையும் கொண்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். பாருங்க, கடந்த நாளில் நான் என்னுடைய வேலை செய்கிற கம்பெனியில் மேனேஜர்கிட்ட திடீர்னு பேசி கொண்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கலிவு யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் இயேசுவை அறியாதவர் சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஆமாம் சார், நம்ம வாழ்கிறது கடைசி காலத்தில் தான் சார் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதன் பிறகு அநேக காரியங்களை பேசும்போது பாருங்கள் சார், மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லுமா. அப்போ அவர் சொல்கிறாரு, யார் பார்த்தது? மரித்த பிறகு அதோட மண்ணு போயிடுச்சு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த உலகத்தில் நம்ம 70 80 வாழ்கிறோம், அவ்வளோதான் வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படிலாம் பேசுகிறாரு. அப்போ நான் சொன்னேன், சார், இது பார்த்து கொண்டிருக்கிற சரீரம் உள்ள ஒரு ஆத்துமாவும் இருக்கிறது. அந்த ஆத்துமா நிச்சயமா வாழக்கூடியது. ஒன்று நரகம் அல்லனா பரலோகம். இந்த ரெண்டை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போக போறதில்ல. இந்த ஆத்துமாவுக்கு வாழ்வு இருக்குது, ஆத்துமாவுக்கு ஒரு நித்தியமான ஒரு வாழ்வு உண்டு என்று சொல்லலாம் பேசும்போது அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு அநேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது, ஒரு ஆத்மாவுக்கு வாழ்வு உண்டு. உங்க ஆத்மா உங்களை மாதிரி எப்படி பிசிக்கல்ல ஒரு சென்சேஷன் இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவும் ஒரு வாழக்கூடியது, ஒரு மனித தன்மை உடையது என்பதை அநேகர் இன்னைக்கு அறியாமல் இருக்கிறபடினால தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை குறித்த ஒரு ஏக்கம் இல்லை. இன்னைக்கு வாழ்கிற உலகம்தான் நமக்கு பெரிதாய் தோன்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை இன்னும் பார்த்து பேசுறாரு, இல்லப்பா, ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு வாழ்வு உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆத்துமா எங்க போய் தங்க போகிறது? அதற்கு ஒரு ஸ்தலம் வேண்டும், அதற்கு தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும், அதுதான் பரலோகம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு அந்த ஸ்தலம் இன்னைக்கு கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாச கண்கள் மூலமாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உலகத்தில் அநேகர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அநேகர் விசுவாசித்து அந்த பரலோக அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி என்று சொன்னால் உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நீங்க மறக்க கூடாது. ஒன்று, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. அதுதான் ஆண்டவராகிய தேவன் வாழ்கிற இடம். அது ஆவிக்குரிய மண்டலம். அது இதனுடைய சாதாரண மாம்ச கண்களாக அதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடம் இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை என்ன செய்வாராம்? நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்ளும். அப்ப மறுபடியும் நான் வருவேன் என்று சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறார். அவர் உங்களுக்காக எனக்காக உங்க பாவத்திற்காக என் பாவத்திற்காய் மரித்தாரு. மரித்து ஜீவனோடு மறுபடியும் 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறாருங்க. அவர் போகும்போது சொல்லிட்டு போனாரு, நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்னால், மறுபடியும் வருவேன்னு சொன்னா அவரோட நான் ரகசியமாய் மறுபடியும் வரப்போறேன், திருடனை போல நான் வரப்போறேன். அவருடைய வருகை 2ஆம் வருகையில நான் வந்து உங்களை சேர்த்து கொண்டு எப்பொழுதும் என்னோடு கூட நித்தியமா இருக்கும்படிக்காக உங்களை சேர்த்து கொள்ள நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு போன தேவன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க மனதிலமை உங்க எண்ணம் இந்த பூமியில ஸ்தலம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இது மட்டுமே அல்ல. இது தேவை, பேசிக்கான தேவை தான். ஆனால் இதை தாண்டி நம்முடைய எண்ணம் அதுவா இருக்கணும். எனக்கு அங்க ஒரு ஸ்தலம் இருக்க வேண்டும். அப்ப அந்த ஸ்தலத்துல நீங்களும் நானும் போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். சும்மா எல்லாம் போக முடியாது. இன்னைக்கு பாருங்க, நீங்க ஒரு நாட்டுக்கு, ஃபாரின் நாட்டுக்கு போறீங்க, ஒரு நாட்டுக்கு போறீங்கன்னு வைங்களேன், இந்தியால இருந்து ஒரு நாட்டுக்கு போறீங்க, யூரோப்புக்கு போறீங்க வைங்களேன், லண்டன் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எனக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டேன், நான் டிக்கெட் போட்டு வர முடியுமா? வரலாம், நான் வந்துடுவேன் அப்படின்னு நினைச்சா முடியுமா? முடியாதுங்க. அந்த நாட்டுக்கு போகணுன்னா விசா வேணும், அந்த நாட்டுக்கு போகணுன்னா பாஸ்போர்ட் வேணும், அப்புறம் டிக்கெட் வேணும், எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர் வேணும். அப்போது இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்வீங்க? ஏர்போர்ட்டில் வரும்போது இமிக்ரேஷனில் உங்களை அலோவ் பண்ணுவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? வெளியில் போடான்னு சொல்லி விட்டுருவான். நீ சொல்லலாம், எனக்கு பாஸ்போர்ட் இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கெல்லாம் நல்ல இங்கிலீஷ் தெரியும், எல்லாம் தெரிஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு என்ன இருக்குது, டாக்குமெண்டேஷன் இருக்குது. அதே மாதிரி தான் ஆண்டவரோடு கூட அவருடைய ஸ்தலத்தில் எல்லாரும் போக முடியுமா? முடியாது. அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்கணும், அவருடைய பிள்ளையா மாறி அவரோடு கூட நடக்கிறவர்களைத்தான் அவரை எடுக்கும்படிக்காக, அவருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படிக்காக அவர் மறுபடியும் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதை விசுவாசிப்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த இடத்த எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ரிசர்வ் பண்ணிருங்க. பாருங்க, நமக்கு டிக்கெட் எல்லாம் போடும்போது தெரியும், ஒரு 1000 டிக்கெட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வாங்க? சீக்கிரமா ரிசர்வ் பண்றவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும்,
அதுக்கப்புறம் என்ன இல்லாமல் போய்விடும். அதே மாதிரி இன்னைக்கே ரிசர்வ் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்குங்கிறது நம்முடைய காரணத்துல இல்லைங்க. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கோட முடிவு உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை முடிந்து போனால் நாளைக்கு ரிசர்வ் பண்ண முடியாது. இன்னைக்கே ரிசர்வ் பண்ணிருங்க. ரிசர்வ் பண்ண என்ன பண்ணும்? அவரை உங்க இருதயத்துல அவரை விசுவாசித்த அவருடைய பிள்ளையா மாறுங்க. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசின வார்த்தைக்காய் நன்றியப்பா. இந்த வார்த்தைகள் மூலமா எங்களை உருவாக்குங்க, நம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துவீராக என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்று எங்களோடு பேசியிருக்கிறீங்க. எங்களை ஆண்டவரே நம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.